சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாளின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் முதுநகரில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். கடலூர் துறைமுகம் பகுதியில காந்தி பூங்காவில் அமைந்துள்ள அஞ்சலை அம்மாள் திருவுரு சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில மாவட்ட தலைவர்களான ராஜ்குமார், ராஜேரு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் இந்த அஞ்சலை அம்மாள் 134வது பிறந்தநாள் முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். குறிப்பா பாத்தீங்கன்னா இங்கு அந்த அஞ்சலை அம்மாள் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை என்பதனால் அந்த சிலைக்கு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கும் போது தமிழக வெற்றி கழகத்திற்கு சேர்ந்த பெண் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று திரண்டு மாலை அணிவிக்குமாறு அந்த கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் தெரிவித்தார். குறிப்பா சொல்ல கேட்டதுக்கு பெண் அப்படின்ற ஒரே காரணத்துக்கோசம் அந்த சுதந்திர போராட்ட பல்வேறு இன்னல்களை அவங்க அனுபவிச்சதுனால அவர்களுக்கு அந்த சிலைக்கு நாங்க எங்களுடைய பெண் நிர்வாகிகளை வச்சு மாலை அணிவிச்சுதான் அவர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வின் போது பாத்தீங்கன்னா அவர் செய்து அவரை சந்திக்கும் போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். அதாவது எங்களுடைய தலைவர் விஜய் அடிப்படையில இந்த பொது நிகழ்ச்சிகள்ல நாங்க சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவிப்பதாக அவர் தெரிவித்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.